வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைட்டில் குடுக்குறேன். நெறைய பேர் கேட்டதுனால, எந்த ராசியின் பெண்ணை தேர்வு செய்தால், ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் கல்யாணம், திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ். இந்த ராசி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா, அதுலேருந்து வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களோட சப்போர்ட் என்ன? அவங்களோட பாசிட்டிவ் என்ன? என்னெல்லாம் பாசிட்டிவ் அந்த ராசியில? அதுதான் ஃபுல்லா பார்க்க போறோம். நெகட்டிவ் இன்னொரு பார்ட்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் இன்னொரு பார்ட்ல பார்க்கலாம். இதுல இந்த ராசி மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், சிம்மம், ரிஷபம், கடகம் அந்த ராசியோட பெண் நீங்க வாழ்க்கை துணையா தேர்வு செய்ய போறீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அந்த பெண்ணை தேர்வு செஞ்சால் என்ன ப்ளஸ்ன்னு பார்ப்பீங்க. ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். www.lifehoroscope.in சைட்டை பயன்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. துலாம் ராசி. ஸோ துலாம் ஒரு வாழ்க்கை துணையாக நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறீங்கன்னா, நீங்கள் காலச்சக்கரத்துக்கே முதல்ல இந்த துலாமோட லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். காலச்சக்கரத்துக்கே துலாம் தான் கலஸ்திர ஸ்தானம், கலஸ்திர ராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கலஸ்திர ராசி. இந்த கல்யாணம், குடும்பம், காதல் இது எல்லாமே இந்த துலாமை சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் ஹாரோஸ்கோப்பே எடுத்திங்கன்னா, துலாமில் பர்டிகுலராக எந்த பிளானட் இருக்கோ அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு லவ் வரும். அதுதான் அந்த துலாமுடைய ஒரு ஸ்பெஷல். சரி, இப்போ இந்த ராசியை சேர்ந்த ஒரு பெண் வாழ்க்கை துணையாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன? முதல்ல அது ஒரு ஆண் ராசி. பெண்ணுடைய தன்மையை விட ஆணுடைய தன்மை அதிகம் கொண்ட ஒரு ராசி துலாம். ரெண்டாவது, இந்த துலாம் ராசியில் அந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்ரன். மூலத்திரிகோணம் பெறக்கூடிய சுக்ரன், சனி உச்சமடையக்கூடிய சுக்ரன், சுக்ரனுடைய வீடு. அப்போது அந்த பக்கம் சனி உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, சுக்ரன் மூலத்திரிகோணம் வலிமையான சுக்ரன் உள்ள ஒரு ராசி. இந்த கேரக்டரை நீங்கள் அப்படியே உள் வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய நேச்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது சரராசியா இல்லை ஸ்திர ராசியா இல்லை உபய ராசியான்னு பார்க்கணும். அது ஒரு சரம், சரராசி. சரம்னா சார்ந்து வாழக்கூடிய ராசி. ஸோ எமோஷனலாக ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் இருக்குது, சுவாதி இருக்குது, விசாகம் இருக்குது. நட்சத்திரங்களும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் செவ்வாயுடைய நட்சத்திரம், ராகு, குரு, இந்த 3 நட்சத்திரங்கள் கலந்து இருக்குது. துலாம் நீங்கள் சிம்பலை பார்த்தீங்கன்னா தராசு மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ இந்த ராசியோடைய அம்சத்தில் ஒரு பெண். ப்ளஸ் எல்லாம் லைனாக சொல்கிறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி அது சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனுடைய ராசினா முதல்ல பணம், அதிர்ஷ்டம். யாருக்கெல்லாம் பணம், அதிர்ஷ்டம் வேணும், பணம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும், இந்த ரெண்டும் வேணும்னா துலாம் ராசியுடைய பெண் வந்தால் வீட்டுக்கு வராங்க, வாழ்க்கை துணையாக வராங்க. அவங்களுடைய வரவு உங்களுக்கு நல் வரவு. ஒரு நல் வரவு அப்படிங்கிறது பணம், பொருள், அதிர்ஷ்டம் 3மே சேர்ந்து ஒரு பெண் வீட்டுக்கு வராங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, சனி உச்சம் பெறக்கூடிய ராசி தான் துலாம். அப்படின்னா இப்போது நீங்கள் சனி மட்டும்தான் எப்போவுமே நேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ்னஸ் அதிகமாகவும் கொடுக்கும். ரெண்டாவது உழைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. மூணாவது சகிப்புத்தன்மையும் அதுக்கு உண்டு. பொறுமை, நிதானமும் அதுக்கு உண்டு. ஸோ இந்த அம்சத்தோடு அந்த சனி கொஞ்சம் கலந்துரும். ஒரு 20% அதனுடைய எனர்ஜி ஆட் பண்ணிடும். இது துலாமில் இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு. பொதுவாக சுக்கிரனுடைய ராசியில் கொண்டவங்கள் பொதுவாகவே அவங்க அழகாக தான் இருப்பாங்க. அவங்க பிறந்த குடும்பம், அவங்க பிறந்த ஊர், அவங்க பிறந்த மண், அந்த மண்ணில் என்ன அழகோ அந்த அழகு வசீகரத்தை அது கொடுத்துரும். அண்டு பழக 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 கொஞ்சம் ஈர்க்கும், பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கும். இதுவும் துலாமுக்கு உண்டான இன்னொரு ப்ளஸ்ஸு. ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரும்போது துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தராசு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கும். எல்லா பக்கமும் எல்லாரையும் அனுசரிக்கிற இல்லை பேலன்ஸ்டாக லைஃப்பை கொண்டு போகக்கூடிய அந்த நேச்சரை கொடுக்கும். அதில் சித்திரை நட்சத்திரம், சில பேர் சொல்லுவாங்க கோவக்கார நட்சத்திரம். அந்த கோவத்தில் கூட ஒரு சின்ன சின்ன நியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் ஒரு சுபமான நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். நட்சத்திரங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ துலாம் ராசியோட பெண் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல பொருள் நிறைந்த அந்த வீடு இருக்குதுன்னு அர்த்தம். பணம் இருக்குது, வீட்டில் பொருள் நிறைந்து இருக்குது, அதிர்ஷ்டம் அலைகள் ஓடுது. இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது விஷயம், குழந்தைகள், குடும்பம், குடும்பத்துடைய வளர்ச்சி, அடுத்தபடியான வாழ்க்கை, இதெல்லாம் அந்த துலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடும். அப்புறம் வாழ்க்கை துணை, அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, துலாம் ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, அன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அப்லிஃப்ட்மெண்ட், இதுவுமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சில பேர் சில விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சில பேர் சமையலில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அந்த வாசனை திரவியங்கள் இல்லை மலர்களால் அலங்காரம் செய்கிறது, பூஜை செய்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும். அப்படி ஏதோ ஒரு வகையில் பயங்கர கெட்டிக்காரங்களாக வருவாங்க. அவங்களோட அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்கில், இதெல்லாம் அந்த துலாமில் உள்ள ஒரு ப்ளஸ்ஸாகவும் தெரியுது. அதேமாதிரி லைஃப்பில் எப்போவுமே ஒரு அதிகப்படியான வருமானமோ இல்லை ஏழ்மை நிலையோ இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப டவுனாக இருக்கீங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் இந்த துலாமுக்கு கொஞ்சம்
உண்டு. அதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஒன்று ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, பட் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற எனர்ஜியும் உண்டு. ஒரு விஷயம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கனாலும் கூட அதை எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம், ஓகே அதை எப்படி நம்ம வந்து அதை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எனர்ஜியும் உண்டு. இதுவுமே உண்டு. துலாம் அதே மாதிரி வந்து பிற்காலத்தை பற்றி சிந்திக்கிற அந்த தொலைநோக்கு பார்வையும் உண்டு. ஸோ எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, அதுக்குண்டான வழிகாட்டுதல் என்ன, அண்ட் ரொம்ப ஆழமான ஈர்ப்பான காதல் புரியக்கூடிய அந்த காதல் உணர்வோடு வரக்கூடிய உறவாக அது ஈர்க்கப்படும் அப்படிங்கிறதும் துலாமுக்கு உண்டு. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எல்லா ராசிக்கும் ஒரு எமோஷன் உண்டு. துலாமுக்கு வந்து இந்த ஒரு டீப் லவ், ஒரு ஆழமான அன்பு, ஆழமான காதல், அதோடைய புரிதல், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு, அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கை டெவலப் பண்ணும். இதுவுமே துலாமில் வந்து உண்டுன்றதை நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ் இல்லாமல் கண்டிப்பாக இல்லை. அது நாம் இன்னொரு பாட்டில் பார்க்க போகிறோம். பட் துலாம் நிறைய பேர் கேட்பாங்க, துலா ராசி எப்படி கல்யாணம் பண்ணலாமா, அது நல்ல ராசியாக? பொதுவாகவே அது வந்து சுபமான ராசின்னு டிக் அடிக்கிறோம். நீங்கள் நிறைய ராசிகள் வந்து ஆப்ஷன் வேணும், எனக்கு வந்து எந்த ராசி வந்து அதிகமான ராசிக்கு பொருந்தக்கூடியதுன்னா துலாம் தான் வரும். ஏன்னா துலாமுக்கு பொருந்தாத ராசியே 1-2 தான் இருக்கும், மீதி எல்லாமே அதோட பொருந்திடும். ஸோ அதிகப்படியான ராசிகளோட சாய்ஸில் துலாம் இருக்கிறது ஒரு ஒரு மிடில் மேன் மாதிரி, அது வந்து ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியதாகவும் எல்லாருக்கும் இப்படியும் அப்படியும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ராசியோட லிஸ்ட்டில் துலாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் விரும்பக்கூடிய வாய்ப்பையும் அது உருவாக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ராசியை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அது குறிப்பாக பெண்களுடைய மனம், பெண்களுடைய உணர்வு, ஈடுபாடு, அதோடைய ஒரு பொது பலன். இதில் மைனஸும் இருக்கும், எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அது யாரோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அது மேட்ச் ஆனால் ப்ளஸ்ஸு, அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். இதில் யாரும் குறை உள்ளவர்கள் நிறைய உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த பொது பலன் நீங்கள் ஒரு பொதுவான கருத்தை எடுத்துங்க. இதை பேஸ் பண்ணி முடிவுகளை வந்து அவங்க பர்த் சார்ட் ஒன்று இருக்கும், அதில் லக்னம் இருக்கும், அவங்களோட கிரகப்பலன் ஒன்று இருக்கும். கிரகப்பலன் என்னன்னா எந்தெந்த பிளானட் என்னென்ன ஹவுஸில் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது தோஷமாக இருக்கா, யோகமாக இருக்கா, எப்படி பொசிஷனாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு கொடுக்கும். பொதுவாக அவங்களோட நேச்சர், இந்த கேரக்டரை வந்து நான் வந்து பர்சனலாகவும் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஹாரோஸ்கோப் வைஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச தகவலில் மேஷம் இப்படி, மீனம் இப்படி, மகரம் இப்படி, சிம்மம் இப்படி, ரிஷபம் இப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கடந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடைய பலன் நிறைய இருக்குது. பட் நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பழகும்போது புரிஞ்சுப்பீங்க. அந்த ராசியோட பெண்ணை நீங்கள் பழகும்போது புரிஞ்சுப்பீங்க. ஓ இப்படி தான் இருக்காங்க, அவங்க நேச்சர் இப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் இப்படி இருக்குது, ஒரு இவங்க இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, இவங்க பொலைட்டாக இருக்காங்க, இவங்க எமோஷனாக, அப்படி நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண புரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இன்றைக்கி கொடுக்குறேன். மைனஸ் இருக்குது, எல்லா ராசியிலும் உள்ள மைனஸ். அது ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவும் தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த நெகட்டிவ் வேணாம், யாருக்கெல்லாம் இந்த பாசிட்டிவ் வேணும் அப்படின்னு நீங்கள் கம்பைன் பண்ணி அந்த ராசியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட்டு. சர்வீசஸ் நிறைய தொடர்ந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மேரேஜ் மேட்சிங்க்கு இந்த வீடியோவே நிறைய உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் தான் நல்லா யூஸ் ஆகும். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட வாழ்க்கை துணை, ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப பயன்படும். அது உங்கள் ஃபேமிலி யாருக்கா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஒரு மேரேஜ் அந்த ஏஜில் இருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்காங்கன்னா அது ரொம்ப பயன்படும். பகிர்ந்து விடுங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் தீமை இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. சைட்டில் உள்ள எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்ணுங்கள். சைட்டில் உள்ள நம்பர்ஸ் தான் எங்கள் டீமோட நம்பர்ஸ். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே 3 நம்பர் இருக்குது. சைட்டில் உள்ள நம்பரும் இருக்குது, டிஸ்பிளே தெரிய நம்பரும் எங்களோட நம்பர் தான். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் ஃபுல்லாக அந்த சைட்டை படிங்க. ஏன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மேரேஜ் மேட்சிங், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், ரிகார்டிங் கரியர், ரிகார்டிங் ஹெல்த்து, ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து அவங்க என்ன சாய்ஸ், என்ன ஃபீல்டு எடுக்கலாம், அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்ன மாதிரி டைரக்ஷன், வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி நிறைய இருக்குது. ஸோ என்ன சர்வீஸ் வேணுமோ யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.